குட் மார்னிங் மங்கீஸ், ஐம் பேக். இனிமேல் மார்னிங் செஷனில் ஒரு போடலான்னு இருக்கேன். நான் நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டு காலைல சீக்கிரம் எந்திரிக்கிற பழக்கம் 2 வாரத்தில் கொண்டு வந்துட்டேன். கலர் 6-7 முழிப்பு வந்துடுது. இனிமேல் மார்னிங் போட்டு விட்டேன்னா நீங்கள் பொறுமையாக சாயந்தரம் நைட்டு எப்போ வேணால் பார்த்துக்கலாம். ஸோ 2 நாளாக ஒரு செம்ம சீரியஸ் ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். கர்ப் யுவர் எந்தூசியாசம். யா, உங்களுக்கு இது எப்படி திரும்ப சொல்லணும், டடன் டன் 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 அப்படின்னு ஒன்று மியூசிக் வருதுல்ல, அது அந்த சீரியஸோட தீம். லாரி டேவிட் வந்து அவராகவே நடித்து எழுதியிருக்கார். ராபர்ட் வைட் அப்படிங்க டைரக்ட் பண்ணியிருப்பார்ல, அந்த சீரியஸ் தான். இந்த லாரி டேவிட் வந்து யாருன்னா, சைன்ஃபீல்டுன்னு ஒரு சீரியஸ் இருக்கும். இவர் ஜெரி சைன்ஃபீல்டு, அவர் மிகப்பெரிய ஃபேமஸான சீரியஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவரோட கோ ரைட்டர். இடிச்சுக்கிட்டேன். இந்த ஆர்கிடெக்டு எவன் தான் அந்த வீட்டெல்லாம் கட்டுறானுங்களோ, நல்ல கம்ப்யூட்டர் டேபிளுக்கு கீழே தான் மயிறு ரேக்க வைப்பானுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன், லாரிக்கிங்கா, அவன் லாரிக்கிங்க தான் அதோட கோ ரைட்ரு. அவர் தான் வந்து செயின்ஃபீல்டில் பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் கதை எப்படி வரும்னா, அவராகவே அது எப்படின்னா ஒரு எரிச்சலான கேரக்டர். அவர் எல்லாரும் மேலேயும் எரிச்சலாக இருப்பார், கடுப்பாக இருப்பார். ஆளு நிஜத்தில் அப்படி தான். அவரும் கொஞ்சம் அல்பதான், தன்னை தானாகவே எழுதிக்கிட்டார். எப்படின்னா, ஒரு பெரிய ஃபேமஸான சீரியஸ் எழுதி ராயல்ட்டி காசு வந்துக்கிட்டே இருக்கிற பணக்கார ஒரு ஆளுக்கு வேலை செய்ய ஒன்றும் இல்லை. அவரோட டெய்லி வாழ்க்கை இதுதான் கதை. ஒய்ஃபு, பசங்க கிடையாது. ஒரு இது ரெக்கவரிங் ஆல்கஹாலிக் ஃப்ரெண்டு, ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் சின்ன அவரோட மேனேஜர்னு ஒரு குட்டி உலகத்துக்குள்ளே சின்ன விஷயந்தான். ஒரு பவுலிங் போயிருப்பார், ஷூ மாற்றி போயிடுவாங்க, அவரை தேடி போவார். வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஒயர் ஒன்று இருக்கும், அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இது பக்கத்தில் இருக்கார்கிட்ட இது பெர்மிஷன் வாங்கணும். ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறது மேலே வேறு பேரில் இருக்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவார். அவன் பார்ட்டிக்கு வாம்மா, மாற்றி வேறு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. அங்கே நடக்கிற பிரச்சனைன்னு வாழ்க்கையோட சின்ன மொமெண்ட்லாம் ஜோக் சீனாக மாறும். ரொம்ப பிடிச்சது அவரோட கேரக்டர். அப்படியே பார்க்க கொஞ்சம் என்ன மாதிரியே இருந்துச்சு, கொஞ்சம் எரிச்சலா அல்பையா மாதிரி கேவலமான ஒரு கேரக்டர். அது எனக்கு நல்லா கனெக்ட் ஆச்சு. வீட்டில் கூட என்ன மாதிரியே இருக்கான் பாருங்க, இப்படி தான் கடுப்பாக இருக்குமா நான் வீட்டில் இருந்தால் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பேன். எல்லாத்துக்கும் அந்த கருத்து பேசிக்கிட்டு ஏதாவது ஒரு இது குறை சொல்லிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு லைஃபோட சீரியஸ்னஸ் புரியாமல் இருப்பாங்க. நாங்கள் வீட்டிலலாம் வந்து 1ஆம் தேதி ஆனால் இது வீட்டு பிரச்சனை, ஃபினான்ஷியல் பிரச்சனைலாம் எல்லா வீட்லேயும் வரும்ல, அது பேசிகிட்டு இருப்பாங்க. நான் உடனே வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஏடான்னு கேட்பாங்க, இல்லை பாலஸ்தீனில் அவ்வளோ ஜனங்க வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அம்மா. உடனே எங்கள் அம்மா அசிங்கமாக திட்டும், பாரு வீட்டில் அவ்வளோ பிரச்சனை போது, இப்போ ரொம்ப முக்கியமாக உனக்குமா. ஸோ அதுக்கு ஃபீல் பண்ணுறது தப்பு கிடையாது, எந்த டைமில் பண்ணுறோன்ருக்கு. இன்னொன்று அந்த ஒரு ஹோல்சம்மாக யோசிக்கிறது, உலகத்துக்கு யோசிக்கிறதெல்லாம் 1ஆம் தேதி ஆனால் அம்மாக்கிட்டையும் அப்புறம்கிட்டையும் சொல்லக்கூடாது. சுத்தம் மட்டும் உட்காந்துருக்கணும், அடிப்பாங்க. அதெல்லாம் சில சமயம் மாட்டிப்போம். சில எங்கெல்லாம் வாய் பேசக்கூடாது அங்கே பேசிக்கிறது, எங்கே பேசுகிறோமோ அங்கே பேசாமல் இருக்கிறது. ரொம்ப பிடிச்சது. தொடர்ந்து ஒரு இப்போ தான் மொத்தம் 12 சீசன் இருக்குது. இப்போ தான் மொதல் சீசனில் ஒரு 5 எபிசோட் முடிச்சிருக்கேன். சரி செஞ்சு பாருங்கள், எந்த ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் இருக்கோ பாருங்கள். கர்ப் யுவர் எந்தூசியாசம், லாரி டேவிட். சைன்ஃபீல்டில் பண்ண ஃபேமஸான ஆக்டர்ஸ் வந்து கேமியோ வராங்க நிறைய. இது பெட்டர் கால் சாலில் வந்தவர் வந்து 2nd எபிசோடில் வந்து ஒரு பான் ஸ்டாராக, ரிட்டையர்டு பான் ஸ்டாராக கேமியோ கொடுத்துருப்பாரு. எல்லாம் ஜாலியாக இருந்துச்சு. அது ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் வேறு என்ன போகுது, மற்ற ஒர்க்கெலாம் போயிட்டுருக்கு, நல்லா பிஸியாக போயிட்டுருக்கு. சேனல் போயிட்டுருக்கு. கிண்டில் தான் இதாகிடுச்சு, கேட்டு போச்சுப்பா. 9 வருஷம் வச்சுருந்தேன் அந்த கிண்டில். எங்கே இருக்குது, 9 வருஷம் வச்சுருந்தேன் அந்த குட்டி கிண்டில். அது இதாகி கிராக் விழுந்துருச்சு. 10 வருஷம் மேலே இருக்கும். கொஞ்சம் வருத்தமாகிடுச்சு. அது ஒரு சொந்த மாதிரி தான். அது கூடவே இருக்கும், எல்லா புக்கும் அதில் தான் படிப்பேன். வெளியவே கொண்டு போக மாட்டேன். அதை ஏதோ ஒரு மாதிரி கொண்டு போய்ட்டு தெரில, இருந்துச்சு பார்க்குறேன். அது அப்படியே ஸ்க்ரீன்லாம் பிளிங்க் ஆகி கிடக்கு. அது இப்போ மாத்திரம்னா அதுக்கு இன்னொரு கிண்டிலே வாங்கிடலாம். அது ஒன்று ஆச்சு. அப்புறம் உடம்பு குறைக்கணும். டைமில் உடம்பு ரொம்ப குறைச்சிருந்தேன். அதை வந்து இப்போது திருப்பி சரி பண்ணணும். அது எங்கே போனாலும் ஏதாவது பிரியாணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. மத்தியானம் ஆஃபீஸ் சூப்பராக சமைக்கிறாங்க. யாராவது பார்க்க வரவங்க ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து ஆர்டர் போட்டுடுறாங்க ஸ்விக்கியில். சாப்பிடாமே இருக்க முடியல, எக்ஸசைஸ் பண்ணணும், கஷ்டமாக இருக்குது மக்களே. அப்புறம் இன்டர்ன் பசங்க 2 பேர் புதுசாக சேர்ந்துருக்காங்க சேனலில். 2K கிட்ஸு நல்லா பண்ணுறாங்க ஒர்க்கு. அது ஒன்று போயிட்டுருக்கு. ஸ்டுடியோ மங்கி ஒர்க்கு நல்லா போகுது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று முடித்தானுங்க. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனோம்னா, டாய்லெட் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவலு. அதில் நம்ம 2 ஏடியும் செலக்ட் ஆகலை. ஆனால் 750 ஷார்ட் ஃபிலிமில் 34 பேர் தான் ஃபைனலைஸ் அதில் வந்துருக்காங்க. அது வரைக்கும் ஹாப்பி.
அங்கே போயிட்டு ஜெயிச்ச அங்கே ஃபங்க்ஷன் ஈவெண்ட்டு போயிருந்தோம், எல்லாரையும் பார்த்து பேசணும். ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தேன். குமார் ராஜா வந்திருந்தார், கிருத்திகா உதயநிதி வந்திருந்தாங்க, டாக்டர் ஷானு, யுகபாரதி, இவங்களாம் ஜூரி மெம்பரு. பார்த்துட்டு 3 ஷார்ட் ஃபிலிம் கொடுத்தாங்க. அதில் 3வது பிளேஸ் மியூரல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நக்ரேட்ஸில் நடிக்கிற பொண்ணு லீட் பண்ணியிருந்தாங்க. எருமசானியில் இருக்கிற ஃபிலிம் மேக்கர் இருந்து இதில் பண்ணியிருந்தார், வந்து பேசிகிட்டு இருந்தார். நல்லா இருந்துச்சு. அது டைம் இருந்தால் பாருங்கள், நான் லிங்க் கூட அந்த கீழே நான் போட்டு விட்றேன். அது 34 ஷார்ட் ஃபிலிம் இருக்கும், எல்லாம் ஒரு நிமிஷம். ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. அவ்வளோ பேர் எதை பற்றியும் யோசிக்காமல் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. 34 அவங்களும் சொன்னாங்க 750 பேரும் சூஸ் பண்ணுறது தப்பு தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு, சில விஷயம்லாம் பார்த்து எடுத்தோம் அப்படின்னாங்க. எங்கள் 2 ஏடியோடு இருந்து ரொம்ப ஹாப்பி எனக்கு. முடிச்சுட்டு பார்த்துட்டு அப்புறம் குமார் ராஜா ஒன்று சொன்னார், விஜயவதராஜ் மாதிரி ஸ்டார்லாம் ஷார்ட் ஃபிலிம் நடிக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லி ஜாலியாக பேச எனக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சு. ஒரு சேனல் பார்ப்பாருன்னு தெரியும், நேரெல்லாம் கேட்டிருக்காரு, என்னாச்சு டெம்பிள் மிக்கி பழைய டீம்லாம் எங்கெல்லாம் கேட்பார் ஒரு முறை. பார்த்துட்டு கொஞ்சம் ஓகே நமக்கு பிடிச்ச ஒருத்தர் நம்மளை சொல்கிறாரு, நல்லா இருந்துச்சு அந்த மூமெண்ட்டு. நான் பார்த்துட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு என்னோடய ஏடி கிருஷ்ணா வந்து இங்கே ஒரு நார்த் ஈஸ்டர்ன் கிச்சன் ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிட்லானே என்ன, அதாவது அலைன் ஃப்ரான்ச்சைஸ்க்கு ஆப்போசிட்டில். நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அலைன் ஃப்ரான்ச்சைஸ் கிட்டேருந்து போட்டால் ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தான் வந்துச்சு, ஒரு 10 நிமிஷம் தான் வந்துச்சு. அங்கே அடிக்கடி சாப்பிடுவோம் போல். போயிட்டு அங்கே பீஃபு, போர்க்கு, அப்புறம் ரேமன் நம்ம ஆர்டர் பண்ணோம்ப்பா. நான் டேஸ்ட்டு ஆனால் காரம், ஆனால் ஸ்டிக்கி ரைஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாம் போயிட்டு சாப்பிட்டு ஒரு 2000 ஆச்சு பில்லு. எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 பேர்கிட்ட போனோம். போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிட்டன் வந்துட்டோம். பசங்கிட்டலாம் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள், இல்லை அவங்களுமே 2 ஏடியுமே ரொம்ப இல்லை எங்களுக்கு செலக்ட் ஆனதே சந்தோஷம், ஏன்னா அவங்க ஃபிலிம் மேக்கிங் தானே, அதில் வேலை போயிட்டுருக்கு இல்லை பெருசாக, அதனால் செலக்ட் ஆனதே சந்தோஷம்னு சொல்லி அவங்க அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுமே வந்து இப்போ ஜெயிச்ச 3 பேருக்கு ஃபஸ்ட் ப்ளேஸ் மட்டும் 1 லேக்கு, மீதி 3 பேருமே வந்து குமாராஜாவோட கம்பெனி கினோ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் பிச் பண்ணலாம், ஐடியா பிச் பண்ணலாம். கடைசியில் ஸ்டேஜ்லேயே வந்து செலக்டட் 34 பேருமே உங்கள் பேரை போட்டு சினாப்சிஸ் போட்டு நீங்கள் பிச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பயங்கர கிளாப்பெல்லாம் இருந்துச்சு, மெயில் ஐடிலாம் கொடுத்தாங்க. எல்லாம் போய்ட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஸோ இனிமேல் நான் மார்னிங் வந்து அப்லோட் பண்ணிடுறேன், பேசிவிட்டு கொஞ்சம் தெம்பாகவும் இருக்குது. முந்தின நாள் நைட்டிஸ் நடந்ததை சேர்த்து காலையில் சொல்கிறேன், அது போட்டு விட்டால் அது பாட்டு போகும், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதான் மக்களே. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஓகே, குட் மார்னிங் மங்கீஸ்.